ஹாய் வணக்கம். எனக்கு கிராமத்தில இருக்கும்போது நெறைய கீரைகள் கிடைக்குங்க. நம்ம வீட்டிலேயே வந்து கீரைய ஃப்ரெஷ்ஷா பறிச்சு அப்படியே சூப்பு போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வீட்ல எல்லா கீரைகளும் வந்து கிடைக்கும். ஆனா, இப்ப சிட்டி வந்த பிறகு கீரையே வந்து கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் நம்ம வந்து தேடி போய் டெய்லி வந்து கலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் லேட்டா போனாலும் கீரை நம்மளுக்கு கிடைக்காம போயிருது. அந்த மாரி இருக்கிற சமயத்தில தான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணேன். சூப்பும் சாப்பிடணும். அதே நேரத்தில வந்து கீரைகள் நமக்கு டெய்லி வீட்ல இருக்கணும் அப்படின்னு நெனச்சேன். அதனால, நான் கீரைகள் வந்து மொத்தமா கிடைக்கிறம்போது அத வாங்கி நல்லா கிளீன் பண்ணி, கழுவி, நல்லா வந்து காய வச்சு, இந்த மாரி சருகா காயணும். இந்த மாரி காஞ்ச பிறகு ஒரு டப்பால வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இந்த டப்பால வந்து 2 கீரைகள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒண்ணு முருங்கைக்கீரை, இன்னொன்னு வல்லாரைக்கீரை. இது 2 சூப்பு போட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நான் இந்த 2 கீரையும் ஒரே டப்பால ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து கீழ வந்து முருங்கைக்கீரையும், மேல வந்து வல்லாரையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில 2லயும் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து குக்கர்ல போட்டுக்கலாம். இந்த சூப் டேஸ்ட்டுக்காகவும், நமக்கு திக்னஸ்க்காகவும் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை இந்த மாரி ட்ரையா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்தாம இந்த மாரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில 4 வெள்ளைப்பூடு, ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதையும் வந்து நம்ம தண்ணி ஊத்தாம இதிலேயே வந்து ஒரு சுத்து சுத்திக்கலாம். இப்ப தண்ணி ஊத்தாம இந்த அரைச்சத வந்து இத நம்ம வந்து கீரையோட சேர்த்துக்கலாம். கீரையோட சேர்த்துக்கிட்டு, நம்ம சூப்புக்கு என்ன தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி வந்து நம்ம இதில ஊத்திக்கலாம். நான் இப்ப 2 பேத்துக்கு சூப் ரெடி பண்றேன். அதனால 2 டம்ளர் தண்ணி வந்து இதில சேர்த்துக்கிறேன். நம்ம அதுக்கடுத்து சேர்க்க போறது புளிப்பு சுவைக்காக கொஞ்சோண்டு தக்காளி. நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதில பாதி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து சேர்த்தாலும் ஒரு மாரி சூப் வந்து நல்லா இருக்காது. அதனால பாதி அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட இந்த சூப்புக்கு தேவையான சீரகம் போட்டுக்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் மூடி ஒரு குக்கர்ல வச்சு ஒரு ஒரு விசில் விட்டா போதும். நம்ம பெரும்பாலும் வந்து கீரை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தாங்க சூப் போட்டு குடிக்க மாட்டேங்கிறோம். எல்லாத்துக்கும் வந்து சூப் போட்டு குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். நான் இந்த மாரி ஸ்டோர் பண்ணதுனால டெய்லி வந்து சூப் வந்து நான் ரெடி பண்ணி குடிச்சுக்கிறேன். ஒரு நேரம் காஃபி, டீய வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாரி ஒரு ஹெல்த்தியான சூப்ப வந்து நம்மளுமே எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட். 2வது முருங்கக்கீரையும், வல்லாரையும் எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் வந்து அது ரொம்ப வேலை இல்லாம சட்டுன்னு நம்ம செஞ்சிரலாம். ஏன் அந்த வெங்காயமும், வெள்ளப்பூடும் வந்து நம்ம அப்படியே போடல. 1, 2 அரைச்சு போட்டோம்னா, அது எசன்ஸ் ஃபுல்லா வந்து இந்த தண்ணீல இறங்கிரும். ஏன்னா, இந்த கீரைய வந்து நம்ம சாப்பிட போறதில்ல. அதனால வந்து அந்த தண்ணி தான் நமக்கு தேவை. அதனால தான் இந்த மாரி அரைச்சு போட்டா, அது எசன்ஸ் ஃபுல்லா அதில இறங்கட்டும் அப்டின்ட்டு தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி போட்டுருக்கோம். இப்ப பாருங்க நம்ம ஹெல்த்தியான சூப்பரான சூப் ரெடி. காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த கீரையோட ஹெல்த் பெனிஃபிட் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். வல்லாரைக்கீரை வந்து நல்ல ஞாபக சக்திக்கும், அதே நேரத்தில வந்து பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நல்லா குணமாகும். ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட் இதில இருக்குங்க. இது சின்ன குழந்தைகளுக்கு நல்லாவே குடுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம கை வலி, கால் வலி, எலும்பு வீக்கா இருக்கு, இல்லன்னா முடி வளரல, முடிக்கு வந்து வெளியில எண்ணெய பூசுறத விட, உள்ள இன்டர்னலா எடுக்கணுங்க. எப்பயுமே இன்டர்னலா எடுத்து வெளியில எக்ஸ்டர்னலா பூசினா மட்டும் தாங்க அது வேலை செய்யும். இது வந்து பல பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாரி ஹெல்த்தியா சூப் குடிங்க. உங்களுக்கு வந்து ஹேர்லேருந்து, உடம்புலேருந்து எல்லாமே வந்து நல்ல ஹெல்த்தியா, ஆரோக்கியமா இருக்கலாம். இவை எலும்புகளை நல்லா வலுப்படுத்தும். அதே நேரத்தில நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள வந்து நம்ம குறைக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தல, அதனால உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உப்பு கம்மியா யூஸ் பண்ணுங்க. அது பிறகு வந்து பத்தலன்னா திரும்பி சேர்த்துக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான சூப் ரெடி. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.